தெரியாத சிண்டு நீ தகின நந்தண்ட ஜாகிச்சன் பண்டு போட போன தருவ ப்ரொபேஷன் சண்டை போடணும் நான் வேணிய பர்மிஷன் மண்டரண்டா போன நாகில ஃபுல் ரீசன் சும்மா சும்மா என்ன நோண்டுனா பொம்மனா கோலி போறதில்ல டியாக மெடோனா பாலி மட்டும். வெல்கம் டு டிடி. எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வள்ளூர்கோட்டை வந்திருக்கோம். அந்த பொண்ணு நல்லா இருக்குது. டேய் வீடியோ பண்றா. வள்ளூர்கோட்டை இன்னொரு கோட்டை. சரி உர்ரா வேணா இதோட உள்ள போய் பார்க்கலாம் வாங்க மச்சான். தொண்டை கட்டிட்டு ரொம்ப சிக்கமாக இருக்கு மச்சான். தொண்டை கட்டிக்குதா கட்டிகிட்டே இருக்கட்டும். அவரை முன்னாடி வர சொல்றா பேக்கில் என்ன எடுக்கிறாரு. இப்போ ஒரு படம் நேற்று போய் பார்த்தோம். படம் அருமையா இருந்துச்சு. அதோட எஃபெக்ட் தான் இது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் கருப்பு படம் மட்டும் பார்க்கல, வேற நிறைய பார்த்தாரு. கலர் படம் நிறைய கலர் படம் பார்த்தாரு. அங்கே வந்து தேட்டர்னா 4 விஷயம் நடக்கலாம். சேம் கலர் என்ன மஜாவா இது. கல்யாணம் பண்ணுவோம். இத்தனை வருஷத்துல கோடம்பால் தான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் இருக்கும். இந்த வள்ளூர்கோட்டத்தை வந்து நாங்க தப்பா தான் நினைச்சிருந்தோம். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையா தானே வள்ளூர்கோட்டம் என்ன மச்சா கரெக்டு தான்டா. கரெக்டு தான். நைட்டாடா இவன் வந்துருவான். ஒருவேளை இருக்குமோ கடை இருக்க டைம்லாம் நைட்டு 2 மணிக்கெலாம் வந்து அங்கே ஒரு கடை இருக்கும். அங்கே வந்துட்டு பிரெட் ஆம்லெட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் செலவு வச்சிருவான். எங்க வச்சு பேசு கேக்குதான் பார்ப்போம். எல்லாரும் டிஎம்கே திட்டுறாங்க. கருணாநிதி இவ்வளோ பண்ணி வச்சுட்டு போயிடா போல. பெரிய விஷயம். வள்ளூருக்கு ஒரு கோட்டை. அதாவது சில விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு. பரவாயில்ல இவ்வளோ பண்ணிடுறேன். நல்லா தானே இது. அம்மா இது கப்புள்ஸ் பாட்டு. நாங்கள் ஒரு ஜோடியும் காணோம். அதாவது கப்புள்ஸ் டைமில் வந்துடணும். இது வாட்டர்லாம் வச்சுக்கிறாங்க, தண்ணி குடிக்க தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ இப்போ செலவு பண்ணி அங்கே போட்டா தண்ணி தான். வள்ளூர் ஓட்டத்துக்கு வந்தாலே நீங்கள் பார்க்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் டிக்கெட்டு கூட இல்லை, ஃப்ரீ தான். ட்ரிங்க் பண்ணுறது கிளாஸே இல்லையாடா. கிளாஸே இல்லையாடா. வேற மாதிரி இருக்குப்பா. தப்பான எண்ணத்தில் பார்க்க வேண்டாம். குடிநீராக தண்ணி மட்டும் குடிங்க, அதெல்லாம் குடிக்காதீங்க. ஓ என்ன பண்றது. நல்ல மனிதர்கள் வீட்டுக்கு அவர் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது தரக்கிறதுக்கு அவரே தரக்கூடாம பண்ணிட்டு அவரே வந்து இது உள்ள வரக்கூடாம பண்ணிட்டாங்களாம். அதை வச்சு அடிக்கல்லையே இங்க இருந்து பேத்தி எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. எடுத்துட்டு தான் திறந்தாங்களாம். அப்ப வந்து எமர்ஜென்சி பீரியடு. இந்திரா காந்தி தான் அப்போ பிரைம் மினிஸ்டர். அப்போ எமர்ஜென்சி பீரியட்ல இதை ஃபுல்லா அவங்களுடைய கவர்னர் ஆட்சி அப்படின்றதுனால இவரு தான் வந்து திறந்து வச்சிருக்காரு. சரி போதும். அதுனா அர்த்தம் சொல்லு. அறம் பொருள் இன்பம். நான் ஸ்கூலுக்கு போனதே இல்லையா, பால்வாடிலாம் பச்சது இல்லையா, அறம்னா என்னன்னு தெரியாத. ஏன்டா உயிரை வாங்க தெரியாதுன்னா கேக்குறாங்க. கலைஞர் அன்னைக்கு முடிவு பண்ணி வரலையா. 13 வருஷம் கழிச்சு முதலமைச்சரா வந்து இங்கதான் பதவி எடுத்துட்டாரு. பெரிய விஷயம்பா. இதெல்லாம் மோட்டிவேஷனல் எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயம் எடுத்துக்கணும். அவர்கிட்ட கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். லிசன் ஃபர்ஸ்ட்ல என்னன்னு புரியல கவனிக்க காது கொடுத்து கேளுங்க. பெரிய ஹாலு போய் ஒரு 4000 பேர் 5 நிமிஷம் பேசு. அப்போ அவர் அந்த கட்டின பீரியட்ல ஏசியாலயே அதான் இவன் டார்ச்சர் தாங்க முடியாம இப்போ அதோட பெருசாக அப்கிரேட் ஆகினே இல்லை. ஐஃபோன் 14 15 வருதுல. நல்லா கேள்வி கேட்குறீங்க. என் வேர்விலே செடி வருதுண்டா. அது ஆசிட் மாரி எதாவது போட்டு எதாவது போயிடுவானோ. ஏதோ ஜோடியாக வருவாங்கன்னு யாரையும் காணும் மச்சான். அது உள்ள ஏசி இல்லாங்குதுடா மச்சான். ஏசி உள்ள போயிடலாமா? நீ சொல்லி அப்படி யாரும் சொல்லுங்க. கோயில் மாதிரி மேலாம். டேய் அது நைட்டு 10 மணி தானே. ஜோடிலாம் வர மாட்டாங்க. அக்காங்க உட்காந்து இருப்பாங்க லைனா. அங்கே வேணா வருவாங்க. நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குது. டேய் அதை சொன்னேன்டா. திரும்பி அப்படியே ஃபோக்கஸ் வைக்க முடியாது. அத்தவங்களை நாங்கள் வந்து காட்ட முடியாது இந்த வீடியோவில். எனக்கு ஒன்று புரியல. ஏங்க 4 பேர் வந்தா பார்க்கறது ரசிக்கிறது இது இயற்கை சமன். அதெல்லாம் பேசக்கூடாது. பாரு என்னடா மச்சா கோயில் செட்டப்ல இருக்குது. வள்ளூர் ஓட்டம் நீங்க கோயில் வள்ளூர் ஓட்ட சுற்றி பாடுறா.
இந்த காமெடிலாம் பண்ணாத வெயிலுக்கு மயக்கச்சு வெயிலுக்கு ஃபிகரோட வர வேண்டிய நான் தேசியோட வந்து இதுக்குள்ள வந்தோடனே ஒரு கூலிங் இருக்கு பாரு. அப்போ வந்து பிரசிடெண்டா இருந்த ஃபரூக் அலி அகமது அவர் தான் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஆனா இந்த உருவாக்கு காரணமா இருந்தவர் கலைஞர். பாரா இப்போ 1976 நெக்ஸ்ட் வேலு வள்ளுவர் கொட்டம் பல்லவோட கல்வாரி அப்போ விஷ்ணு பொம்மணி வால்ஸ். அங்க ஒரு அண்ணா சிலை தெரியுமா? ஆமா அந்த அண்ணா சிலையை 2 பில்லியன் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. ஏசப்பா போட்டெல்லாம் வச்சு கேளுடா, பர்மிஷன் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இவர் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா அண்ணா சிலையை வச்சிருக்காரு. வச்சுட்டு கீழே ஒரு கல் விட்டுருப்பாங்க. அதில் இருக்க வள்ளுவர் கூட்டத்தில் கட்ட வைத்த கலைஞரால் இந்த சிலை திறக்கப்பட்டது அப்படின்னு அந்த கீழே எழுதி வச்சிருக்காரு. பாரா எங்கண்ணா இது வச்சுக்கிறாங்க? அது வெளியே அந்த அண்ணா சிலை యేసునాథే ఉల్లాసించి இது என்ன இளம் தெரியல அவதார் பத்துல வர மாதிரி இருக்குது பார்த்து சொல்லுவாங்க. மச்சானுக்கு சோறு போட்டா இந்த எல்லாம் தான் சோறு போடும். ஆமா இவர் சாப்பிட்டாருன்னா இவர் வேப்பையில வச்சு சாப்பிடுவாங்க. நான் வேப்பெல்லாம் பாதாம் இலையா போதும் எனக்கு. பாதாம் இல்லை எதிரா பாதாம் இல்லை இதோ பாதாம் மரம் தானே. பரவாயில்லடா ஊர் நாட்டான்னு காட்டுறப்ப இட்ஸ் குட். ஊர் நாட்டான்னு வந்து எப்படி தப்பா சொல்லலாம்? ஊர் நாட்டான் ஆடா எது பேசினாலும் கான்ட்ரவர்சி ஆக்கி விட்டீங்கன்னா தான்டா பிரச்சனை உங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. மனுஷன் எது பேசினாலும் சம்மந்தமே இல்லாம கான்ட்ரவர்சி ஆக்கி விட்டுறான். சார் பண்றது திருமண பக்கம் பிரச்சனையாது. நம்ம ஊரே இவ்வளவு அழகாக இதெல்லாம் சுத்தி பார்க்க முடியல. அழகா பார்க்க முடியல. சண்டை புறாலாம் உட்காந்து இது உள்ள இன்னும் எத்தனை வடக்கெல்லாம் வர போறான்னு தெரியல. வடகன்ஸ் வராதிங்க ப்ளீஸ். மாவா போட்டு சுத்தி பாருங்க. பான் பராக் போட்டு கீழே துப்பிடுவானுங்க. ஒரு குஜராத் மாதிரி டேமேஜ் பண்ணி போயிடாதீங்க. நாங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தட்டு மாதிரி ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்ல போயிட்டு அது மாதிரி ஓட்டி ஆயிடும். நல்லா பீஸ்ஃபுல்லா அமைதியா சூப்பரா இருக்கு. மொட்டை பண்றது மொட்டை மாடி போவோமா மாட்டோமா? மொட்டை மாடி தான் போனோம். மொட்டை பசங்களாக இருந்தாலும் சும்மா சுற்றி நிற்கிறோம். இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடிக்கு வழி எங்க? எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்ற வேண்டிய இடத்துல இதோ இந்த மேலே போகிறதுக்கு வழி எங்கண்ணா இருக்கு? இதுப்பா அப்படி போனா அப்படிப்பா சுற்றி ஒரு வாட்டி பாருப்பா. பறக்காத. ஏய் பறக்கணும்டா. நம்ம தண்ணி குடிப்போ. இது எப்படி குடிக்கிறது? பானத்தை இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம இடம் தமிழ் இடம்ன்றதுனால எப்படி இருக்குது. மாலில் போனீங்கன்னு வைங்களேன், அவன் காசு இல்லாமல் போய் தண்ணி குடிச்சல ஒரு டோனில் வச்சிருப்பான். அப்போ அப்படி மாலை விழாக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அருமையாக பிடிச்சி அருமையாக சாப்பிட்ற மாதிரி இதா. இன்னொரு முக்கியமான விஷயம், குட்டி குழந்தைங்க யாரும் பார்த்து துப்பி வைக்கல. மெயினான க்ளீனாக இருக்குது. எல்லா இடமும் பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். தண்ணி எப்படி இருக்கு? க்ளீனாக இருக்கு. ஆமாம் கேன் வாட்டர் தான் எல்லாமே. எங்க தேன் மாதிரி இருக்குங்க அங்க எங்க எங்க தேன் இல்லைங்க, தேன் நடங்க. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிடதான் முடியும். கஞ்சி சாப்பிட்றேங்க. அவன் கை அப்படி வச்சதுக்கு ரீசன் நான் அவனுக்கு புஷ்டம். அது வீடியோல அவாய்ட் பண்றான். நம்ம வீட்டுல ஒரு நாள் மாட்டோம். மொட்டை மாடிக்கு போக போறோம். வள்ளுவரை காட்ட போகிறோம். வள்ளுவர் கோட்டை வேலைக்கு வரலான்னு கேள்றான். அந்த பிள்ளை செலிபிரிட்டி சரி இப்போ வாங்கி கொடுத்தன டீ அது காசு கொடுத்தியா? போ ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு ஒரு அங்க பாருங்க நண்பர்களே, மாங்காலாம் இருக்குது. நீங்களே பாருங்க. இப்போ டீ மட்டும் தான் வாங்கி கொடுத்துட்டு பேசுறேன்றான். இன்னும் என்ன நான் சாப்பிடுவான்னு பாருங்க. அவர் எழுதின குறளை புத்தகத்தை பார்த்துக்கிறோம். மேலே போனாக்கா கடைசியில மேலே போனாங்க. இதுக்கு மேலே போனாக்கா பெயிண்டிங்லாம் இருக்குதுங்க. இது துப்பாக்கி துப்பாய தூவும் மலையெல்லாம் இருக்குமான்னு பார்க்கலாம். என்னடா இது? இன்னும் மாங்காய்லாம் இருக்குதுண்ணா. நல்லா குண்டு மாங்கண்ணா இது. அதான் இந்த இடத்துல வந்து அதை அப்படியே கழிச்சிட்டு உரியலாம். ஐயா கொஞ்சம் திருப்புங்க.
இல்லை இந்த எச்சலை இவ்வளோ இருக்குது அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியல நாய் ஓசியில் மாங்காய் தான் அலையுது இதான் நம்ம பையன் புத்தி எல்லாத்தினமா நான் அவன் ஆமா அப்படின்னா ஆஹா தமிழ் கத்துக்கிறேன் வீடியோஸ் எடுக்கிறாங்க